இந்த வாய்ப்பை கொடுத்த சர்ச் பாஸ்டருக்கு, கரீனாக்கு, சபை மக்களுக்கு நன்றி. ஜெபிப்போம். கண்ணத்தீரவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏசப்பா, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோட ஆண்டவரே, நீங்க பேச போகிற கிருபைக்காய் நன்றி. என்னை மறைத்த நீங்க பேச போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல ஆமென். அண்ட் ஜஸ்ட் பிகினர் 6 வார்த்தைகளை பேசின எல்லாரையும் பார்த்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஏசப்பா, நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு பயம். ஆனாலும் என்ன அழைத்தவர் ஏசப்பா, அவர் என்னோட பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த இடத்துல இந்த 7வது வார்த்தையை பேச வந்துட்டேன். கடைசி வார்த்தையா ஏசப்பா சிலுவையில பேசின வார்த்தை லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ண நினைக்கிறேன். ஏசப்பா மகா சத்தமாய் அந்த இடத்துல கூப்பிட்டார். ஏன் ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டார்? ஏசப்பா ஆல்ரெடி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? ரொம்ப புரோக்கனா இருக்கிறாரு. ஏசப்பாவோட தலையில முன்முடி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விழால ஈட்டி குத்தப்பட்டு ரத்தம் வழிஞ்சிருக்குது. ரொம்ப தாகமா இருக்கிறாரு. அவரா ஆல்ரெடி எனர்ஜி இல்ல, எல்லாமே முடிஞ்சு போன நிலைமையில ஏசப்பா என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருக்கிற நேரத்துல எப்படி அவரால அவ்வளவு சத்தமா கூப்பிட முடிஞ்சது? நம்மளால என்ன பண்றோம்? நம்மளால சத்தமா கூப்பிட்டு பேச முடியாது, சத்தமா பேசவும் முடியாது. ஆனா ஏசப்பா அந்த இடத்துல என்ன பண்ணாரு? சத்தமாய், ஏசப்பா மகா சத்தமாய், வெறும் சத்தமா இல்ல, மகா சத்தமாய் ஏசப்பா கையில தன்னோட பிதாவானவருடைய கையில தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். இப்போ மகா சத்தமாய் அந்த கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கு தோல்வியின் அடையாளம் அல்ல, வெற்றியின் அடையாளம். ஏசப்பா பிதா அவரிடத்துல கொடுத்த ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கடைசியா என்ன பண்றாரு? முடிச்சு வெற்றியா தன்னுடைய ஆவியை ஏசப்பா கையில ஒப்புவிக்கிறார். நம்மளோட இப்போ பாக்ஸ் இல்ல ஏதாவது ஒரு பிளேல நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரே கத்துறோம் இல்லையா? ஷவுட்டிங் இல்ல, அதுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைச்ச அந்த மெடலை என்ன பண்றோம்? நம்ம டெடிகேட் பண்றோம். இப்போ நான் ஒரு பிரைஸ், ஒரு மெடல் வாங்கியிருக்கேன்னா அது என்ன பண்றேன்? இது எங்க அம்மாவால எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? அந்த மெடலை அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம். அது போலதான் ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டு அவருடைய வெற்றி ஏசப்பா பிதாவுக்கு அர்ப்பணிக்கிறார். சரிங்களா? இதே போல நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நேரமும் இதை என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு ஏசப்பாவுடைய கரத்துல நம்ம ஒப்பு வைக்கிறப்போ ஏசப்பா ஒப்பு வச்சு அந்த 3வது நாள் என்ன பண்ணார்? ஏசப்பா வெற்றியா உயிர்த்தெழுந்தார். அதே போல நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கஷ்டங்களும், வேதனைகளும், கண்ணீர்களும், அவமானங்களும் ஏசப்பாவுடைய கையில நம்ம நம்பிக்கையோடு ஒப்பு வைக்கிற போது அது என்ன பண்ணுது? அற்புதமாய் மாறுது, மிராக்கிள்ஸாய் மாறுது. சரியா? இந்த 6 வார்த்தைகளும் இந்த 7வது வார்த்தைகளும் என்ன உங்களுக்கு சொல்லுது? எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏசப்பா நம்மள படைச்சாங்க, ஏசப்பா ஒரு நோக்கத்தோட நம்மள படைச்சாங்க. நம்ம ஏசப்பா பிதா அவரை படிச்சது, அவரோட காரியத்தை நிறைவேற்றிட்டாரு. நம்மள ஏசப்பா எதுக்காக படைச்சாரு? நம்ம அந்த காரியத்தை
நிறைவேற்றணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே வந்து இவங்களுக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்னா 9 கனிகள் இருக்கு இல்லையா? 1 இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ல கனிகள் பத்தி சொல்லியிருக்கு. கனிகள் கிடையாது, அது கனி இல்லையா? 9 கனி. என்னென்ன கனி அது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, கற்புணம், விசுவாசம், இச்சை அடக்கம். 9 கனி. வெரி குட். ரொம்ப அற்புதமா அழகா சொன்னீங்க. இந்த 9 கனிகளா ஏசப்பா சொல்லல, ஒரே கனிகள். இப்போ ஒரு மாதுளம்பழம் எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய என்ன இருக்குது? விதைகள் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த 9 கனி. நான் வந்து அன்பை மட்டும் கொடுப்பேன், நான் நீடிய பொறுமையை மட்டும் கொடுப்பேன், நான் மன்னிப்பை மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காம நம்ம 9 கனியை கொடுக்குற அந்த மாதுளம்பழம் போல ஏசப்பாவோட காரியத்துல இருக்கணும்ன்றதுதான் இந்த நாங்க எல்லாருமே பேசுவோம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல இத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் இல்லையா? இன்னைக்கு அநேக பேர் சம்மதமே இல்லாம வந்து நம்ம கிட்ட அவங்களோட ப்ராப்ளத்தை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், நமக்கே தெரியாது ஏன் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. ரிமெம்பர் வச்சுக்கோங்க, இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ். அந்த இடத்துல ஏசப்பாவை பத்தி நீங்க சொல்லணும். ரொம்ப அந்த இடத்துல நீங்க ஏசப்பாவை பத்தி சொல்லவே வேண்டாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார், ஏசுன்ற ஒருத்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ஜீவனம் தருவார். இந்த ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ், அந்த இடத்த நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா? நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் என்னோட காரியத்தை முடிக்கிறேன். ஒரு அப்பா ஒரு குட்டி பையன் 2 பேரும் ஒரு கடல் ஓரமா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அலை வருது. அந்த அலையை பார்த்து அந்த குட்டி பயந்து அவங்களோட அப்பா கையை பிடிச்சிக்கிறதுக்கு பிடிக்க போறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, நீ என்னோட கருத்தை பிடிச்சேன்னா அலையோட பயத்துல விட்டுடுவ, அதனால நான் உன் கருத்தை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ ஏசப்பா நம்மளோட கருத்தை பிடிச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நம்மள கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். சரிங்களா? சோ நம்ம எப்பவும் அவரோட கருத்தை பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் நாட் லைக் தட். ஏசப்பா தான் நம்மளோட கருத்தை பிடிச்சிட்டு இவ்வளவு நாட்களா நம்மள வழி நடத்துறாரு. நம்மள மத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா நம்ம அதிகமான பிளஸிங்ஸ்ல இருக்கோம். ஸோ எப்பவுமே கிராட்டிடியூடா அந்த பிளஸிங்ஸை யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை எல்லாமே சொன்னது வந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் கடவுளுக்காக பயன்படுத்துங்க. ஏசப்பாவை பத்தி சொல்லுங்க. அது கண்டிப்பா நமக்கு பிளஸிங்கா முடியும். கர்த்தர் இது ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஏசப்பா வந்து எத்தனை தடவை சிலுவையில அரைஞ்சாரு ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும். ஒரு தடவை தான் சிலுவையில அரைஞ்சாரு. பட் நம்ம எவ்ரிடே செய்யற பாவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்மளையும் அறியாம ஏசப்பாவை எவ்ரிடே சிலுவையில அரைகிறவங்களா இருக்கும். அது எப்பவுமே உணருங்க. நம்ம பாவம் செய்யறப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏசப்பாவை சிலுவையில அரையணும்னு சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களா இருக்கணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். யோசிப்பு அன்னைக்கு ராணி வந்து பாவத்திற்கு அழைச்ச போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? விலகி ஓடினார். சோ இன்னைக்கு நம்மளும் அதே போல பாவத்துக்கு விலகி ஓடி நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நம்ம பயன்படுத்துகிறவர்களா, கடவுளுக்கு உண்மை உத்தமமாய் நம்ம வேலைகளை செய்கிறவர்களா இருக்கணும். ஆக்சுவலி நான் சொல்ல போனா ஆனாலும் நான் ஏன் இந்த இடத்துல வந்து பேசினா கரீனாவுக்கு ஒவ்வொரு கரையும் கூப்பிடுவாங்க, நான் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு தாட் தான், கடவுள் இந்த சான்ஸ் எனக்கு கொடுக்குறாரு, நான் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கும் ஏசப்பா நிறைய சான்ஸை கொடுக்குறாரு. மோசே வந்து ஏசப்பா அழைச்ச போது என்னவா இருந்தாரு? திக்கு வாயிலா இருந்தார். திக்கு வாய் பர்சன் எப்படி 40,000 பேரை வழிநடத்த முடியும்? டெஃபினெட்லி முடியாது. ஏசப்பா என்னைக்குமே வந்து தகுதி உள்ளவர்களை தெரிந்து கொள்வதே கிடையாது. தகுதி இல்லாதவர்களை என்ன பண்றாரு ஏசப்பா? தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இன்னைக்கு தகுதி இல்லாத என்ன தகுதி உள்ளவராய் மாற்றி என் தேவன் உங்க ஒவ்வொருவரையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல ஆமென். உண்மையாகவே 7 வார்த்தைகளை பேசின 7 தேவ